ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் முருகப்பெருமானுக்கு உகந்த சஷ்டி திதி வருது. மார்கழி மாதம் 21ஆம் தேதி, ஜனவரி 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த வளர்பிறை சஷ்டி திதியில் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நம்ம செய்தோம் அப்படின்னா நம்முடைய கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீரும். நாளைய தினம் நிலைவாசலில் இந்த 2 பொருளை வைங்க. நிச்சயமாக உங்கள் வீட்டிற்குள் பண வரவு அதிகரிக்கும், கடன் சுமை குறையும். நாளைய தினம் செய்ய வேண்டிய முருகர் வழிபாட்டையும் செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் சிறப்பு வாய்ந்த நாள் தான். தெய்வ வழிபாட்டிற்குன்னு உரிய மாதம் மார்கழி மாதம், இது அனைவருக்கும் தெரிந்தது. இந்த நாளில் நம்ம எந்த வழிபாடு பரிகாரங்கள் செய்தாலும் அது நிச்சயமாக நமக்கு நல்ல முறையில் நமக்கு முன்னேற்றமான வாழ்க்கையை பெற்றுக் கொடுக்கும். நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை, எல்லோருக்கும் நினைவுக்கு வர்றது அசைவ சாப்பாடு தான். நாளை ஒரு நாள் அசைவ சாப்பாட்டை தவிர்த்துட்டு முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சு பாருங்கள். நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். நாளை காலையில் குளித்து முடிச்சுட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க. நாளை தினம் முருகப்பெருமானை நினைத்து நீங்கள் விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம். நாளை மாலை 6 மணிக்கு மேலே பூஜை அறையில் முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றுங்க. 2 வாழைப்பழம் கூட நெய்வேத்தியமாக வைத்தா போதும். 2 மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அது நிரம்ப கல்லுப்பு கொட்டி அதற்கு மேலே ஒரு 5 மிளகு வைங்க. நிலைவாசலுக்கு 2 பக்கமும் அதை வைக்கணும். ஒவ்வொரு மண் அகல் விளக்கிலும் 5 மிளகுகள் போட்டால் போதும். மொத்தம் 10 மிளகுகள். இதுதான் நமக்கு பரிகாரத்துக்கு தேவை. நிலைவாசலில் 2 பக்கமும் கல்லுப்பு நிரப்பின மண் அகல் விளக்கு வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் வேணால் நீங்கள் சின்ன தட்டில் ஒரு 2 அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. எப்பொழுதுமே நிலைவாசலில் விளக்கேற்றும் பொழுது நிலைவாசலை விட உயரமான ஒரு மணப்பலகை போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க. அதுதான் சிறந்தது. நிலைவாசலுக்கு கீழேயோ அல்லது சமமாகவோ விளக்கேற்றக்கூடாது. ஒரு மணை போட்டு அதற்கு மேலே நீங்கள் தீபம் ஏற்றுங்க. முருகப்பெருமானை மனசார நினச்சிக்கிட்டு விளக்கேற்றுங்க. நிலைவாசலில் 2 பக்கமும் 2 அகல் விளக்கில் கல்லுப்பு வைங்க. 2 அகல் விளக்கில் தீபம் ஏற்றுங்க. இதுதான் பரிகாரம். பூஜை அறையில் நீங்கள் முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் வைத்து தீப தூபம் எல்லாம் காட்டி உங்கள் விரதத்தை நிறைவு பண்ணிக்கோங்க. நாளைய தினம் வளர்பிறை சஷ்டி திதியில் இந்த பரிகாரத்தை செஞ்சால் உங்கள் வீட்டில் செல்வ வளம் பல மடங்கு உயரும், கடன் சுமை படிப்படியாக குறையும். இந்த பரிகாரத்தை சஷ்டி திதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை செய்கிறீங்க இல்லையா? இதை என்ன செய்யணும்? இந்த கல்லுப்பு மிளகை ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் 3 நாட்கள் அது அப்படியே இருக்கட்டும், நிலைவாசல்லையே இருக்கட்டும். விளக்கை மட்டும் நீங்கள் குளிர வச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. மற்றபடி கல்லுப்பும் மிளகும் அதே இடத்துல இருக்கட்டும், அதை எடுக்கக்கூடாது. 3 நாள் ஞாயிறு, திங்கள், செவ்வாய் மாலையில் நீங்கள் இந்த 3 நாளும் கல்லுப்பு அப்படியே இருக்கட்டும். செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே ஒரு பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீரை எடுத்து அந்த அகல் விளக்கை அதில் போட்டுருங்க. உப்பு மிளகு அதில் கொட்டி விட்டுறீங்க இல்லையா? இப்போ உப்பு கரைஞ்சி போயிடும், மிளகு அப்படியே தான் இருக்கும். என்னுடைய கஷ்டம்லாம் தீரணும், பண கஷ்டம் எல்லாம் என்னை விட்டு விலகி போகணும், பண வரவு அதிகரிக்கணும்னு முருகப்பெருமான மனசார நினச்சி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி கரைச்சிருக்கோம் இல்லையா கல்லுப்பை, அந்த தண்ணியை கொண்டு போய் கால் படாத இடத்துல ஊற்றிடுங்க. இல்லை செடி கொடி அதில் நீங்கள் இந்த தண்ணீரே ஊற்றலாம், தவறில்லை. இந்த பரிகாரத்தை முழு மனதோடு நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய கஷ்டம் விலகும், வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீங்கள் என்ன முயற்சிகள் எடுத்தாலும் தடை வராமல் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையும். மறக்காமல் நாளைய தினம் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு வழிபாட்டை செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமை வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். கண்டிப்பாக உங்களுடைய கடன் தீரும், பண வரவு அதிகரிக்கும். 3 நாள் அதை அப்படியே விட்டுட்டு நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயமாக 3 நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு நல்ல செய்தி வரும். முருகப்பெருமானை நம்பி நாளைய தினம் சஷ்டி திதியில் இந்த ஒரு வழிபாட்டை செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் வீட்டில் பண வரவு அதிகரிக்கும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.